Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல குக்கிங் இல்லைங்க, ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஆமாங்க நம்ம கிச்சனுக்காக புது மிக்ஸி வந்து வாங்கியிருக்கிறோம். பிரீத்தி ஜோடியாக் தான். இது என்ன ரேட்டு, இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பிரீத்தி ஜோடியாக் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து மோட்டர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு ப்ராடக்ட் வாரண்டியும் லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸும் பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸிக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9185 ருபீஸ் வந்து அதோட எம்ஆர்பி. நமக்கு வந்து 7000 கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன்லேயே இருக்கட்டும், இதில் லோக்கல் ஷாப்பில் லைட்டாக ஒரு 100 ருபீஸ் வேரியேஷனில் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி என்னென்ன கண்டென்ட் உள்ள என்னென்ன பொருள் வருதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ பொருள் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம என்னென்ன அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோடியாக்கோட பாடி நல்ல ஒரு சூப்பர் அண்ட் எலகண்ட் டிசைனில் இருக்குது. நல்ல ஒரு யானை கலரில் கிரே கலரில் நமக்கு இது வருது. இதோட பார்த்திங்கன்னா 3 ஸ்பீட்ஸ் தான். ஆஸ் யூஷுவல் எல்லா மிக்சிலையும் இருக்கிற மாதிரி 3 ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. ஓவர்லோட் ஆச்சுன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் இது வரைக்கும் பழைய மிக்சி யூஸ் பண்ணுறேன், ஆனால் இதை இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது ஆஸ் யூஷுவல் சட்னி ஜார். 0.5 லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் வந்து சட்னி ஜார் வந்து வருது. அதுவுமே கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நமக்கு மசாலா ஜார் வந்து 1 லிட்டரில் வருது. அதுக்கு மட்டும் மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கில். இதில் நம்ம பொடிகள்லாம் ஃப்ரெஷ் மசாலா பொடிகள்லாம் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக 1.5 லிட்டரில் ஒரு ஜார் வருது. ஸோ எல்லா மிக்சிக்கும் வர்ற மாதிரி 3 ஜார் வந்து இதுக்கு வருது. 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர். அந்த 1.5 லிட்டர் ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இட்லி தோசை மாவு அரைச்சிக்கலாம், ஆப்ப மாவு, இடியாப்ப மாவு, அப்புறமா வடைக்கு அரைக்கிறது, மெது வடைக்கெலாம் இதுலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம், போண்டாவுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே அரைக்கிறதுக்கு அந்த 3rd ஜார் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 4வதாக நமக்கு வர்றது ஜூஸ் ஜார். ஜூஸ் ஜார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற இதை செட்டை வந்து நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதோட உள்ளே இருக்கிற அந்த பிளேடை பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாங்க, இது எப்பவும் போல் இருக்கிற மாதிரி பிளேடு இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் உள்ள இருக்கிற அந்த ஃபில்டரை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே புஷ் பண்ணுறதுக்கு இதில் கேரட்டு இல்லை பீட்ரூட் அது மாதிரிலாம் ஜூஸ் போடுறீங்கன்னா வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி உள்ளே தள்ளிங்க அப்படின்னா ஜூஸ் வந்து உள்ளே நல்லா ஃபில்டர் ஆயிரும். இப்போ சைடில் இருக்கிற அந்த இது வழியாக ஒரு டியூப் கொடுத்துருக்குறாங்க. அந்த டியூப் மூலமாக நம்ம ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. ஆமாம், எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இந்த மாதிரி டியூப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். அந்த சக்கை எல்லாமே உள்ளுக்குள்ளே தனியாக நிற்கும். அந்த இது வேண்டாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இந்த பிளேடை நீங்கள் எடுத்துகிட்டு தனியாக இந்த பிளேட் செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் செஃப் ஜார். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இப்படியே கொடுத்தாங்க, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு கோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மெயினாக எல்லாத்துக்குமே போடணும். அதை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நீடிங் பிளேடு வந்து நான் போட்டிருக்கிறேன் மாவு பிணையிறதுக்கு. கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலான்னு சொல்கிறாங்க. 2 கப் வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். அதுலேயே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு. இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை அழுத்திட்டு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல. அடுத்ததாக வந்து சாப்பிங் பிளேட். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த பிளேடு. இதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் எதை வேணாலும் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பல்ஸ் பண்ணிங்கன்னாவே போதும், நல்லா பெரிய வெங்காயமெல்லாம் கிரேவிக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேட்டிங் பிளேட். திருகிறதுக்காக பீட்ரூட்டு, கேரட்டு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் திருவோம் இல்லைங்களா, அதை சொருகிறதுக்காக இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக அழுத்தி இதை ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உள்ளே அந்த கோன் வந்து கம்பல்சரி வச்சிடணும். வச்சுட்டு மேலே இதை ஃபிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மேலே மூடி போடணும். மூடி போட்டுட்டு லெஃப்ட் சைடு லாக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கேரட் வச்சு லைட்டாக மேலே இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக திருகி வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லைசிங் பிளேட். இந்த ஸ்லைஸ் வந்து பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆனியன்லாம் பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் ஆகி வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஜார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எலுமிச்சம்பழம் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் புளியறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து அந்த புளியறது கொடுத்துருக்காங்க. அதை இப்படி வச்சுட்டிங்கன்னா அசையாத. அதுக்கு மேலே நீங்கள் ஆரஞ்சு வந்து புளிஞ்சிக்கலாம். இந்த புளியும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வச்சு புளிங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வைங்க, அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. கூட வந்து ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து இந்த பிரீத்தி ஜோடியாக்லேருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து நான் ப்ராடக்ட் ரிவ்யூ மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக இதில் போட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி டக்குன்னு செய்ய முடியுது. அதே மாதிரி கிரேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெங்காயத்தை அட் அ டைமில் போட்டால் கூட ஒரு பல்ஸ் விட்டிங்கனாலே கரெக்டான உங்களுக்கு அந்த பொடி பொடியாக கிடச்சிருது, ஈஸியாக பண்ண முடியுது. அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். பொரியலுக்கு கேரட்டோ பீட்ரூட்டு இது மாதிரியெல்லாம் ஈஸியாக துருவ முடியுது. ஒரு பல்ஸ் அதே மாதிரி விட்டிங்கனாலே அருமையாக வந்துடுதுங்க. இப்போத்த அளவுக்கு இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.